வணக்கம். ஓஷோ உலகம். ஓஷோ தான் எழுதிய புத்தகத்தில் ஒரு அருமையான விஷயத்தை சொல்கிறாரு. அதில் ஒரு ஆங்கில கவிஞர் ஒருத்தர் எழுதிய கவிதையை மேற்கோளாக காட்டுகிறார். அந்த கவிதை என்ன அப்படின்னா, தேவாலயத்தில் மணி அடித்து கொண்டிருக்கிறது, அதை நீ கேட்கிறாய், அந்த மணி அடிப்பது உனக்காக கூட இருக்கலாம். யோசித்து பாருங்கள். இது கேட்கும்போதே எப்படிப்பட்ட உயர்ந்த கவிதையாக இது இருக்குது அப்படின்றது உங்களுக்கே தெரியுதா? இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ தேவாலயத்தில் மணி அடிப்பது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா, நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே அடிப்பாங்க. அது ஆக்சுவலாக நல்லதுக்கும் அடிப்பாங்க, திருவிழா கொண்டாட்டம் அப்படி இருந்தாலும் அடிப்பாங்க. கெட்டது நடந்து மரணம் அப்படி நடந்தால் கூட அப்படியும் அப்போவும் மணி அடிக்கும், சத்தம் கேட்கும் இல்லையா? இப்போ ஓஷோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ மரணத்திற்காக அடிக்கப்படும் மணிச்சத்தம் அப்படின்ற மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ யாராவது ஒருத்தர் கேட்கும்போது அந்த ஒலிக்கக்கூடிய மணிச்சத்தம் வேறு யாருக்காகவும் இருக்கலாம், உனக்காக கூட இருக்கலாம் அப்படின்னு. இப்போ நம்ம என்னென்னா, லைஃப்பில் இந்த மரணம்ன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, நம்ம எப்போ பிறக்கிறோமோ என்றைக்காவது ஒரு நாள் நம்ம மரணம் அடையத்தான் போகிறோம், மரணம் அடைவோம். அப்போ எப்போன்றது நமக்கு தெரியாது. மரணம் நமக்கு எப்போ வரும்? அது 60 வயசில், 70 வயசில், 80, 90, 100. இப்போ சமீபத்தில் பார்த்தா நான் மலையாள நாளிதழில் மலையாள மனோரமா அதில் இப்போ பார்த்தேன். பார்க்கும்போது இந்த ஓட்டிங்கிற ஒன்றுல இப்போ சமீபத்தில் நடந்த தேர்தல் போன வாரம் அதில் நடந்து பார்த்தா 100 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு 4 பேருடைய புகைப்படம் அதில் வந்துருந்துச்சு. ஒருத்தர் 104 வயசு, ஒருத்தர் 111 வயசு, இன்னொருத்தர் 102 வயசு, இன்னொருத்தர் 108 வயசு. இந்த 100 வயசுக்கு மேலே 4 பேர் ஓட்டு போட அது பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அது பார்க்கும்போது. அப்போ நீண்ட காலம் வாழ்வது அப்படின்றது எவ்வளோ பெரிய விஷயம். 100 வயசை தாண்டி வாழ்க்கையில் 60 வயசு ஆகும்போது நிறைய பேர் மரணத்தை தழுவி அப்படியே அங்கங்கே நம்ம போஸ்டர்லாம் நிறைய பார்த்துட்ருக்கோம்ல, அப்படியே இவர் மரணம் அடைஞ்சிட்டாரு, அப்படியே ஒரு விபத்தில் இறந்துட்டார், இல்லாட்டி ஹார்ட் அட்டாக்கில் இறந்துட்டார் அப்படின்லாம் வருது இல்லையா? அந்த மாதிரிலாம் இல்லாமல் 100 வயதை தாண்டி உயிருடன் வாழ்வது எவ்வளோ பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்கள். அதனால் ஓஷோ சொல்கிறது என்ன அப்படின்னா, மரணம்ன்றது எப்போ வேணாலும் வரலாம், எப்போ வரும்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வாழ்க்கை இருக்கு இல்லையா, ஒரே வாழ்க்கை தான், ஒரே பிறவி தான். 7 பிறவி மறுபிறவி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த ஒரு பிறவி தான் நமக்கு கிடைச்சிருச்சு. இந்த கிடைச்ச பிறவியை பயனுள்ளதாக நாம் ஆக்க வேண்டும். அதாவது நம்ம ஒரு குடும்பத்தில் இருக்கோம் அப்படின்னா, குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும். நம்ம சொந்தக்காரர்களுக்கு, உறவினர்களுக்கு நாம் பயனுள்ள மனிதனாக இருக்க வேண்டும். நம்ம ஊரை சேர்ந்தவர்களுக்கு, ஊரில் இருப்பவர்களுக்கு பயனுள்ள மனிதனாக இருக்கணும். இந்த உலகத்திற்கு சொந்தமான நாம் பிறந்து இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பயனுள்ள மனிதனாக இருக்க வேண்டும். அதாவது நமக்குன்னு எல்லா திறமையும் இருக்கும், நமக்குன்னு பல திறமைகள் இருக்கும். இந்த ப்ரோக்ராம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நீங்கள் எல்லாருக்குமே திறமை இல்லாதவங்க யார் இருக்குங்களா? எல்லாருக்கும் ஒரு டேலண்ட் இருக்க தான் செய்யுது. டேலண்ட் இல்லாதவங்க இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் உங்கள் திறமையை பயன்படுத்தி என்னென்ன காரியங்களை செய்ய முடியுமோ, எந்தெந்த அளவிற்கு பலரும் ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு உன்னதமான செயல்களை செய்ய முடியுமோ அது எல்லாத்தையும் செய்யணும். இப்போ உங்களுக்கு கவிதை எழுதக்கூடிய திறமை இருக்குன்னா கவிதை எழுதணும், உங்களுக்கு கதைகள் எழுதக்கூடிய திறமை இருந்துச்சுன்னா கதைகள் எழுதணும். நீங்கள் பேராசிரியராக பணியாற்றக்கூடிய திறமை இருக்குன்னா பேராசிரியராக பணியாற்றி மாணவர்களுக்கு உயர்ந்த கருத்துக்களை நீங்கள் கூற வேண்டும். நீங்கள் விளையாட்டு வீரராக இருக்கீங்கன்னா அப்படியே ஏசியன் கேம்ஸ்லேருந்து ஒலிம்பிக் வர போய் எல்லாரும் அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு மிகப்பெரிய சாதனைகளை நீங்கள் புரியணும். நீங்கள் தொழில் அதிபராக ஆகக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அந்த டேலண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் மிகப்பெரிய தொழிலதிபராக ஆகி நிறைய நிறுவனங்களை நடத்தி பல்லாயிரம் பேர்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுத்து நீங்கள் ஒரு உயர்ந்த மனிதனாக இருக்க வேண்டும். அதே மாதிரி ஒரு கலைத்துறையில் நீங்கள் ஒரு திரைப்பட இயக்குனராகவோ, திரைப்பட தயாரிப்பாளராகவோ, ஒளிப்பதிவாளராகவோ, நடிப்பு கலைஞர்களாகவோ, ஒரு படத்தொகுப்பாளராகவோ, கலை இயக்குனராகவோ, ஒப்பனையாளராகவோ, உடை அலங்கார நிபுணராகவோ, எப்படி வேணாலும் இந்த மாதிரி பல துறைகள் இருக்கு இல்லையா? இந்த துறைகள் எல்லா இதுலேயும் நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய டேலண்ட்டை வச்சு உள்ளே நுழைஞ்சி பெரிய அளவில் சாதனை புரிய வேண்டும் என்றால் மிகப்பெரிய சாதனைகளை புரிய வேண்டும். அதே மாதிரி இப்போ பில்டர் அப்படின்றவங்கள, கட்டிடக்கலை நிபுணர் அப்படின்ற முறையில் உங்களுக்கு ஒரு திறமை இருக்குது அப்படின்னா அப்படியே வானத்தை முட்டக்கூடிய கட்டிடங்களை கட்டி அப்படியே உலகத்தையே அண்ணாந்து பார்க்க வைக்க வேண்டும். இப்படியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு பிறவி தான். இந்த ஒரு பிறவியில் வெறுமனே ஒன்றுமே பண்ணாமல் அப்படியே சாப்பிட்டோம் தூங்கணும், சாப்பிட்டோம் தூங்கணும், சாப்பிட்டோம் தூங்கணும், அது வாழ்க்கை கிடையாது. அது மிருகங்கள் பிராணிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய காரியம். 6 அறிவு படைத்த மனிதன் நீங்கள் அப்படி இருக்கலாமா? நீங்கள் மிருகங்கள் பிராணிகளை தாண்டி மிகப்பெரிய சாதனைகளை புரிய வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட சாதனைகளை புரிய வேண்டும். அதனால தான் இந்த மணிச்சத்தம் தேவாலயத்தில் ஒழிப்பதற்கு முன்னாடியே அதை நமக்காக, அதாவது நமக்குன்னு நினைக்கக்கூடாது, நமக்கோ
மற்றவர்களுக்கோ ஊரில் உள்ள மனிதர்களுக்கோ யாரோ மரணமடைந்த ஒரு நபருக்கோ அந்த மணிச்சத்தம் எழுப்பப்பட்டிருக்கலாம், உங்களுக்காக கூட இருக்கலாம். நமக்கும் ஒரு நாள் அந்த மணிச்சத்தம் ஒலிக்கும் அப்படின்றத மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு உயிருடன் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த அளவிற்கு சிறிது கூட நேரத்தை வீண் செய்யாமல், அதாவது என்னென்ன காரியங்களை பண்ண முடியுமோ, எப்படிப்பட்ட அற்புத செயல்களை செய்ய முடியுமோ, எப்படிப்பட்ட காரியங்களை செய்து வரலாற்றில் இடம் பிடிக்க வேண்டுமோ அப்படிப்பட்ட காரியங்களை ஃபுல்லாக நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். உதாரணத்துக்கு இப்போ நம்ம உலகத்தில் இப்போ இருக்க முடியாது, நம்ம பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருட்களையும் பாருங்கள். எந்த பொருட்கள் வேண்டுமானாலும் இருக்கட்டும், நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் அப்படின்னு வச்சுங்க, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தொலைக்காட்சி பெட்டியிலேருந்து, மின்சார பொருட்கள்லேருந்து, வாஷிங் மிஷின்லேருந்து, கிரைண்டர்லேருந்து, மிக்சியிலேருந்து, எல்லாத்தையுமே அதேமாதிரி நீங்கள் வந்து வச்சுருக்கக்கூடிய கார்லேருந்து, இருசக்கர வாகனத்திலேருந்து, நீங்கள் திரையரங்கில் போய் திரைப்படம் பார்க்க போகிறீங்கன்னா அந்த திரைப்படத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய உழைப்பு அப்படின்ற பல விஷயங்கள் இருக்கும். எல்லா இதுலேயும் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய கண்டுபிடிப்புகள், எவ்வளோ பெரிய கடுமையான உழைப்புகள், எப்படிப்பட்ட இன்வென்ஷன்ஸ், எப்படிப்பட்ட டிஸ்கவரிஸ் யோசித்து பாருங்கள். அப்போ இதுக்கு பின்னாடி எத்தனை கோடி மனிதர்களுடைய உழைப்பு இதெல்லாம் இருக்குது. யாரோ மனிதர்கள் செஞ்ச சாதனைகள் தானே இது எல்லாமே. அப்போ எண்ணற்ற மனிதர்கள் செய்த சாதனைகளை பயன்படுத்தி நீங்கள் வாழ்க்கையில் வந்து மிகவும் சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்றால், நீங்கள் உங்கள் பங்குக்கு இந்த உலகத்திற்கு என்ன செய்ய வேண்டும், செய்யணுமா இல்லையா? லிவிங் த ஃபுட் பிரிண்ட்ஸ் ஆன் த சாண்ட்ஸ் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லி H.W. லாங்ஃபெல்லோ அப்படின்னு சொல்லிட்டு உலக புகழ்பெற்ற ஆங்கில கவிஞர் மிக உயர்ந்த வார்த்தைகளை இந்த உலகத்திற்கு கூறிவிட்டு சென்றிருக்கிறார். அதை பின்பற்றி நீங்களும் மிகப்பெரிய சாதனைகளை செய்ய வேண்டும் உயிருடன் இருக்கக்கூடிய காலகட்டத்தில். மரணம் அடைவதற்கு முன்னால், மரணம் எப்போது வேண்டுமானால் வரலாம், அந்த மரணம் வருவதற்கு முன்பு எவ்வளவு காரியங்களை பண்ண முடியுமோ அவ்வளவு காரியங்களை செய்ய வேண்டும். எத்தகைய சாதனைகளை செய்ய முடியுமோ அத்தகைய சாதனைகளை செய்ய வேண்டும். நீங்கள் வந்து அதாவது ஒரு நாளை கூட வீண் செய்யக்கூடாது, ஒரு வாரத்தை கூட வீணாக்கக்கூடாது. அந்த அளவிற்கு, அதாவது எந்த அளவுக்கு உங்களுடைய ஆற்றலை பயன்படுத்தி, இப்போ உங்களுக்குன்னு ஒரு ஆற்றல் இருக்குல்ல, உங்களுக்குன்னு ஒரு டேலண்ட் இருக்குல்ல, உங்களுக்குன்னு ஒரு பொட்டன்ஷியல் இருக்குல்ல, உங்களுக்குன்னு ஒரு கேலிபர் இருக்குல்ல, அதை பயன்படுத்தி எந்த அளவிற்கு இந்த உலகத்திற்கு பயனுள்ள காரியங்களை, செயல்களை, கண்டுபிடிப்புகளை தர முடியுமோ அதை நீங்கள் தர வேண்டும். அவற்றை நீங்கள் உலகிற்கு அளிக்க வேண்டும். இந்த உலகத்திற்கு நீங்கள் அளிக்கக்கூடிய மிகப்பெரிய கைமாறு இதுதான். அப்போ இந்த பிறவியில் நீங்கள் வந்துட்டு போகும்போது ஒன்றுமே பண்ணாமல், ஒன்றுமே செய்யாமல், எதையுமே உலகத்திற்கு விட்டுட்டு போகாமல் வெறுமனே நீங்கள் போனீங்க அப்படின்னா அது வந்து வாழ்க்கையை நீங்கள் வெறுமனே வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம், விரயமாக்கிட்டீங்கன்னு அர்த்தம். அப்படி விரயமாக்கக்கூடிய வாழ்க்கையை நீங்கள் வாழலாமா? யோசிச்சு பாருங்கள். அப்போ ஓஷோ கூறியதைப் போல மணிச்சத்தம் எப்போது வேண்டுமானாலும் ஒலிக்கும். அந்த மணிச்சத்தம் நம் காதில் கேட்பதற்கு முன்னால் என்னென்ன சாதனைகளை செய்ய முடியுமோ அந்த சாதனைகள் எல்லாம் நீங்கள் செய்து வரலாற்றில் ஆழமான முத்திரைகளை நீங்கள் அனைவரும் பதிக்க வேண்டும் என்று ஓஷோ கூறியதையே நானும் கூறுகிறேன்.